இவனை பிடித்து எங்கே போட்டார்களா? உபாதிக்கிறவர்களிடத்திலே கொடுத்தார்கள். உபாதிப்பதனால் என்ன? துன்பப்படுத்துகிறவர்களிடத்திலே இவனை கொடுத்து விட்டார்கள். இவன் அவனை துன்பப்படுத்துகிற இடத்திலே காவலிலே வைத்தான். இவனும் மீண்டுமாக அந்த துன்பப்படுகிற இடத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே. நாம எதை செய்கிறோமோ அதுதான் நடக்கும் இல்லையா? நாம மட்டும் எதிர்பார்க்கணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் செய்யணும், மற்றவர்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னா நமக்கும் அப்படித்தான் போகும் என்கிறார். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். அதான் இது மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நாம் மன்னிப்பை விதைத்தால் மன்னிப்பை அறுப்போம். எதை விதைக்கிறோமோ, வினையை விதைத்தால் விதையை அறுப்பான், திணையை விதைக்கிறவன் திணையை. அப்படித்தானே? நம்ம ஒரு கீரை விதையை போட்டால் கீரை செடி தானே முளைக்கும். அதே போல நாம் மற்றவர்களுக்கு மன்னித்தால், வேதத்தை படிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், 40 நாட்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் போகிறோம் இல்லையா? எல்லா நாளும் ஆலயத்துக்கு போகிறோம், 40 நாட்கள் நாம் வசனங்களை தியானிக்கிறோம், கல்வாரிக்காக கண்ணீர் வடிக்கிறோம். அந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்தால் இதே போல மாறிவிடுகிறோம். பிரயோஜனம் இல்லை. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்கிற பாடம் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.